ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி கோலார் மார்க்கெட்டில் தக்காளியோடைய விலை எப்படி இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி டேட்டு பார்த்திங்கன்னா ஜான்வரி 5, 2026. இன்றைக்கி டேட்டில் தக்காளியோடைய விலை எப்படி இருக்குன்னு கிரேடு வைஸாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா கிரேடு வைஸாக ப்ரைஸ் எப்படி இருக்குதுன்னு சொன்னதும் என்ன ரேட்டுக்கு அதிகமாக தக்காளி சேல்ஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுறேன். முதல்ல தேர்டு குவாலிட்டி தக்காளி எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸு 100 ரூபாயிலிருந்து ஆரம்பமாகி 300 ரூபாய் வரையும் பார்த்திங்கன்னா தக்காளியோடைய சைஸு அண்டு குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி விலை பார்த்திங்கன்னா போகுது. அதுக்கு அடுத்ததாக செகண்ட் குவாலிட்டி எல்லாம் பார்க்குறப்ப ஒரு பாக்ஸ் பார்த்திங்கன்னா 300 ரூபாயிலிருந்து ஆரம்பமாகி 500 ரூபாய் வரையும் பார்த்திங்கன்னா தக்காளியோடைய சைஸு அண்டு குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா விலை போகுது. அதுக்கு அடுத்ததாக ஃபஸ்ட்டு குவாலிட்டி எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸு 500 ரூபாயிலிருந்து ஆரம்பமாகி 670 ரூபாய் வரையும் பார்த்திங்கன்னா விலை போகுது. அண்டு என்ன ரேட்டுக்கு அதிகமாக தக்காளி சேல்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஆவரேஜாக கொஞ்சம் தேர்ட் குவாலிட்டி தக்காளி எல்லாம் பார்த்திங்கன்னா பாக்ஸ் 200 ரூபாயிலிருந்து ஆரம்பமாகி 260, 270 இந்த ரேட் வரையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேல்ஸ் ஆகுது. அண்ட் அதே போல் செகண்ட் குவாலிட்டி தக்காளி எல்லாம் பார்க்குறப்ப ஒரு பாக்ஸ் பார்த்திங்கன்னா 450, 460, 470 இந்த ரேட்டுக்கு பார்த்திங்கன்னா அதிகமான அளவுக்கு சேல்ஸ் ஆகுது. அண்டு ஃபஸ்ட்டு குவாலிட்டி எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் 530, 540, 550 இந்த ரேட்டுக்கு ஒரு லாட்டும், 620, 630, 640 இந்த ரேட்டுக்கு ஒரு லாட்டும் பார்த்திங்கன்னா சேல்ஸ் ஆகுது. இதுதான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கோலாரில் தக்காளியோடைய விலை நிலவரமாக இருக்குது. நம்ம சொன்ன ப்ரைஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா 15 கிலோவுக்கானது. மற்றபடி இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அண்டு வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கூட உங்கள் சப்போர்ட்டை ரெகுலராக கொடுங்க. தேங்க்யூ.